நடிகர் அஜித் ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதில் ஆங்கில ஊடகத்திற்கு நான் கொடுத்த பேட்டி இளைஞர்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு சேர்ப்பதற்கு பதிலாக ஒரு சிலரால் அவர்களுடைய அஜெண்டாவிற்கு ஏற்ப பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனக்கு தெரியும், இங்கு எதை எடுத்தாலும் பரபரப்பாக்கத்தான் முயல்வார்கள். ஆனால் நான் நேர்மறையான எண்ணங்களுடன் எனக்கு பிடித்த பாதையில் பயணிக்கவே விரும்புகிறேன். ஒரு காலத்தில் சினிமா பத்திரிகையாளர், விளையாட்டு பத்திரிகையாளர், அரசியல் பத்திரிகையாளர் என்று இருந்தனர். ஆனால் இன்று அரசியல் பத்திரிகையாளர்களை விட ஒரு சில சினிமா பத்திரிகையாளர்களே மிகவும் அரசியல் மயமாகி உள்ளனர். என்னுடைய நல்ல எண்ணங்கள் சில ஊடகங்களால் சரியாக கொண்டு சேர்க்கப்படவில்லை. மாறாக அவர்கள் இதை அஜித்துக்கும் விஜய்க்கும் இடையிலான மோதல், அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இடையான போர் என்பது போல ஆக்கிவிட்டனர். நாம் நச்சு கலந்த ஒரு சமூகமாக மாறிவிட்டோம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய இந்த ஆங்கில ஊடகத்திற்கான பேட்டி 10-20 வருடங்கள் கழித்து மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கும். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் முதலில் பாருங்கள். எனது பேட்டியை விஜய்க்கு எதிராக கட்டமைக்க முயற்சிக்கும் சிலர் அமைதியாக இருப்பது நல்லது. என்றுமே நான் விஜய்க்கு நல்லதை நினைத்திருக்கிறேன், வாழ்த்தி இருக்கிறேன். எல்லோருமே அவரவர் குடும்பங்களுடன் சந்தோஷமான வாழ்க்கை வாழ நான் வாழ்த்துகிறேன்.